ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தரின் தயவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா என்ற தலைப்பில் இந்த நாள்ல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். வசன ஆதாரமாக சங்கீதம் 145 சங்கீதம் 9வது வசனம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைங்க அல்லாதவங்க எல்லார் மேலும் அவர் தயவு உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்கிற தேவன், எல்லார் மேலும் அவர் தயவு உள்ள தேவன். ஒருவேளை இந்த வேளையில நீங்கள் கர்த்தருடைய தயவுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், பல நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது சீக்கிரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு தயவு செய்யணும், ஒரு இறக்கம் காட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு கூறுகிற ஆலோசனைகளை பற்றி எப்பொழுதும் கூட நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி இருக்கிற கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் முடித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமீன். நீங்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்க்க நீங்க விரும்பினால், கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை தயவுக்காய் காத்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எல்லா துர்க்குணத்தையும் விட்டுவிட்டு, கபடம், வஞ்சகம், பொறாமைகள், புறங்கூறுதலையெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய வசனத்தின் மேல நீங்கள் வாஞ்சியா இருந்து, அந்த களங்கம் இல்லாத ஞானப்பல்லாகி இந்த வசனத்தின் மேல நீங்கள் வாஞ்சியா இருந்து, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலகுதுராக இருக்கிற மலத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணவங்கள, அல்லது உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உங்க பிரச்சனைகள் உண்டாக்கிற நபர்கள், அல்லது மற்றவங்கள்ட்ட நீங்க அந்த மாதிரி குறை பேசிக்கிட்டு இருக்கலாம், அல்லது மற்றவங்களுடைய குறைகளை நீங்க பெருசா சொல்லி, அல்லது உங்க குடும்பத்தார் பண்ற தவறுகளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி புறங்கூறுதலான காரியங்கள், பலவிதமான வஞ்சகங்கள், கபடு, இதெல்லாம் கூட உங்களுடைய இதயத்துல நிறைந்திருக்கும் என்றால், ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திக்கிறீங்க, இதயத்தை கழுவி சுத்திக்கிறீங்க, இதயத்தை நீங்க இந்த வெளியில சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க, உங்க ஆவினால கழுவி சுத்திக்கிறீங்க, உங்க நாமத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்துல அவருடைய சன்னிதானத்துல போய் உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வசனத்துக்கு ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றும் பொழுது, சகல துர்க்குணத்தையும் கபடு, வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்கூறுதலை ஒழித்து விட்டு அவருடைய வசனத்தை இரவும் பகலும் வாசித்து வசனத்தின் மேல நீங்கள் தியானமா இருக்கும் பொழுது, வாஞ்சியா இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற தேவனா இருக்கிறாருங்கிறத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்து 3ஆம் வசனம் வர பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்ம அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு சங்கடத்தை நமக்கு உண்டாக்குறதா இருந்தாலும், அதையும் கூட கர்த்தாவே எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது ஏசப்பா, என்னை நீங்க ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்துல நாம் போகும் பொழுது, ஒருவேளை நம்மளுடைய பாவங்கள் என்னென்னலாம் நம்ம செய்யறோமோ, நான் அந்த புறங்கூறுதலை விட்டுவிடன்னு தான் நினைக்கிறேன், மற்றவங்களை பத்தி பேசுறத விட்டுவிடன்னு தான் நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம சொல்லும் பொழுது கூட அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அநேக நேரத்துல நான் பாவங்களை அறிக்கை செய்யறோம், ஆனா விட்டு விட மாட்டோம், திரும்ப 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 அறிக்கை செய்யறோம், விட்டுவிடவே மாட்டேங்கிறோம். அதனால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையை நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய உதவியை நாடுங்கள். ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறேன், மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது என் குடும்பத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என் கணவனை பத்தி நான் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் என் மேல இருக்கு, நான் உணர்றேன். இதுல இருந்து நீ விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உங்க வசனத்தை நான் படிச்சு உங்க வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்து உங்களிடத்துல தயவை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்றப்ப, கர்த்தரா தேவன் இந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நாம் நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், நற்புத்தி தயையை உண்டாக்கும் என்று சொல்லி. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல புத்தி, நற்புத்தி தயையை உண்டாக்கும். நம்மளுடைய புத்தி எப்படிப்பட்ட ஒரு மனதாய் நம்ம மனது இருக்குன்னு சொல்லிட்டு மனதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று கர்த்தருடைய வேதாகமம் சொல்லுகிறது. நம்ம அடிக்கடி நம்முடைய மனசு ஒருவேளை தவறான காரியங்களை சிந்திக்கிறதா, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய காரியங்கள் நினைக்கிறதா, நம்ம ஒருவேளை தீங்கு செய்ய முடியாம இருக்கலாம், செய்யாம இருக்கலாம், ஆனா மனசுல
அவன் எனக்கு போய் இப்படி பண்ணிட்டான் பாருங்க, கண்டிப்பா அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லி கொண்டிருக்கிறதா? நமக்கு விரோதமா எழுபுறவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பதிலாக நம் மனம் சபித்து கொண்டிருக்கிறதா? நல்ல ஒரு புத்தி இல்லாதபடி இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அவங்க எனக்கு விரோதமா துரோகம் பண்ணிருக்கலாம், எனக்கு அவங்க வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்தை உண்டாயிருக்கு, ஆனாலும் அவங்களை உங்க நாமத்தினால நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புத்தி, தவறான புத்தி எடுத்து போடுங்க, நல்ல புத்தியை கொடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது இந்த நற்புத்தி உங்களுக்கு தயை உண்டாக்குறதா இருக்கிறது. நற்புத்தி தயை உண்டாக்குறதா இருக்கிறது. மூன்றாவதாக நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை துதித்து மனுஷனிடத்தில் ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனித தயவு, கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தரை நீங்கள் துதித்து பாடும் பொழுது, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் மனதார அவரை துதித்து பாடும் பொழுது, அவர் உங்களிடத்துல தயவை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு தயவு செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அற்புதங்களை அவர் செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரியங்களில் அவர் தன்னுடைய தயையை உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள், எனக்கு இந்த அதிகாரிகிட்ட போய்கிட்டே இருக்கிறேன், அந்த அதிகாரியுடைய கண்ணில் எனக்கு தயவு வேணும், இந்த மனிதர்களிடத்துல எனக்கு தயவு வேணும், கணவனிடத்துல தயவு வேணும், அல்லது மனைவிடத்துல தயவு வேணும், என் உறவுகளிடத்துல எனக்கு தயவு வேணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வேலையை, என்னுடைய மேலாதிகாரி இடத்துல தயவு வேணும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை மனதார துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த தயவை, மனுஷ தயவை கட்டளையிடுகிறார். கர்த்தரிடத்திலிருந்தும் நீங்கள் தயவை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாவே கர்த்தரின் தயவு உங்க மேல இருக்கிறது. அவர் உங்க மேல தயை உள்ள தேவன். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நான் பின்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் எல்லா காரியத்திலும் தயவை கட்டளையிடுகிறார், உங்களுக்கு அற்புதங்களை கட்டளையிடுகிறார். நீங்கள் அவருடைய தயவு நினைத்து நீங்கள் சந்தோஷமாய் பாடி துதிக்க போகிறீர்கள். அந்த அற்புதம் செய்த இயேசப்பாவை நீங்க மனதார துதித்து மற்றவர்களுக்கு அதை சாட்சி அறிவிக்க போகிறீர்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.